டான் போஸ்கோ வழிகாட்டி. அனைவருக்கும் புதிய புத்தாண்டி நல்வாழ்த்துக்கள். டான் போஸ்கோ வழிகாட்டி இளைஞருக்கும் மாணவருக்குமான வழிகாட்டி. டான் போஸ்கோ வழிகாட்டி இஸ் a சென்டர் ஃபார் கரியர் கைடன்ஸ், ட்ரைனிங் அண்ட் ஜாப் பிளேஸ்மெண்ட் சர்வீசஸ். கடந்த 28 ஆண்டுகளாக டான் போஸ்கோ வழிகாட்டி இளைஞர் பணியையும் மாணவர் பணியையும் சிறப்பாக செய்து வருகிறது. உங்களுடைய ஆதரவுக்கும் வழிகாட்டுதல்களுக்கும் நன்றிகள். கடந்த பதிவில் கல்வி உதவித்தொகைகள் என்னென்ன இருக்குது, அதன் வழியாக யார் எப்படி பயனடையலாம், இதை பற்றி நாம் பார்த்து வந்துக்கிறோம். ஸோ இப்போவும் ஒரு புதிய கல்வி உதவித்தொகை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திரா சார்த்தி அபியான் ஸ்காலர்ஷிப். சரிங்களா? டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப்ஸ் த்ரூ எஜுகேஷன், படிப்பின் மூலமாக அந்த மாணவியருடைய வாழ்க்கையை எப்படி உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்காலர்ஷிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது buddyforstudy.com. சரிங்களா? இந்த buddyforstudy.comல இந்த மகேந்திரா சார்த்தி அபியான் ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த கல்வி உதவித்தொகை யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு இந்த கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மகேந்திரா லிமிடெட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். சரிங்களா? மகேந்திரா அண்ட் மகேந்திரா லிமிடெடுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், இவங்களுடைய டிரைவர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த வெஹிக்கிள் டிரைவர்ஸுடைய பெண் பிள்ளைகளுக்கு இந்த கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. குறிப்பாக அவங்க வகுப்பு 11, 12 படிக்கலாம். பள்ளி படிப்பில் 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் ஒகேஷ்னல் கோர்சஸ், பாலிடெக்னிக் கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸ், ஐடிஐ கோர்சஸ் ஆர் கிராஜுவேஷன் ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன் எனி இயர். சரிங்களா? ஸோ நீங்கள் 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு எந்த ஒரு படிப்பை நீங்கள் படித்து கொண்டு இருந்தாலும் அவர்களுக்கு இந்த கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. சரிங்களா? அந்த டிரைவர்ஸ் இருக்காங்க இல்லையா, கமர்ஷியல் வெஹிக்கிள் டிரைவர்ஸ், அவங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு இந்த கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ அவர்களுக்கு கல்வி உதவித்தொகையாக ரூபாய் 10,000 அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன? குறிப்பாக இந்த கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள் 30 ஜனவரி 2025. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான டெட்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 ஜனவரி 2025 தேதி இதற்கான இறுதி நாள். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கான எலிஜிபிலிட்டி கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் 11, கிளாஸ் 12 வொகேஷ்னல் கோர்சஸ் படிக்கலாம், பாலிடெக்னிக் டிப்ளமோ கோர்சஸ் படிக்கலாம், ஐடிஐ படிக்கலாம், கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் எனி இயர் படிக்கின்ற பெண் பிள்ளைகள் இதற்காக இந்த கல்வி உதவித்தொகைக்காக விண்ணப்பிக்கலாம். ஸோ மஸ்ட் பி அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரக் டிரைவர்ஸோட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சரிங்களா? அந்த ட்ரக் டிரைவர்ஸோட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்தியா முழுவதும் உள்ள யார் வேண்டுமானாலும் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். ஓகேங்களா? இது ஒரு ஒன் டைம் ஸ்காலர்ஷிப். ஆண்டு ஒன்றுக்கு 10,000 ரூபாய். நீங்கள் இந்த வருஷம் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த வருஷத்துக்கு 10,000 மட்டும் தான் தருவாங்க. சரிங்களா? அடுத்த முறை இதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதற்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸோட ஆதார் கார்டு 2 புறமும் நீங்கள் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணும்போது 2 புறமும் நீங்கள் சப்மிட் பண்ணுறது நல்லது. ஸ்கேன் பண்ணி நீங்கள் சாஃப்ட் காப்பி அதை சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். மார்க் ஷீட் கிளாஸ் 10. சரிங்களா? கிளாஸ் 10ஓட மார்க் ஷீட் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். கரண்ட் இயர் ஐடி ப்ரூஃப், கரண்ட் இயரோட ஐடி ப்ரூஃப் இல்லைனா ஃபீ ரெசிப்டை நீங்கள் கொடுக்கணும். ஃபாதர்ஸோட டிரைவிங் லைசன்ஸ் 2 பக்கமும் நீங்கள் கொடுக்கணும். அதே போல் ஃபாதருடைய ஆதார் கார்டு 2 பக்கமும் நீங்கள் சாஃப்ட் காப்பியாக நீங்கள் கொடுக்கணும். அப்ளை பண்ணுற அப்ளிகண்ட்டோட அந்த மாணவியோட பேங்க் பாஸ்புக். ஸோ இதுதான் இதற்கான டாக்குமெண்ட்ஸாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதற்கு முன்னாடி படித்த அந்த 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் +2 கல்லூரியில் முன்னாடி அந்த வருடத்துக்கான மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? இதுக்கு எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கும்போது இந்த buddyforstudy.com அதனுடைய இணையதளத்தில் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அங்கே அப்ளை நான் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பேஜில் உங்களுடைய இமெயில், மொபைல் நம்பர், ஜிமெயில் அக்கௌண்ட் இதில் ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு நீங்கள் உங்களை பதிவு செய்து கொண்டு அந்த ஒரு கல்வி உதவித்தொகைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ நீங்கள் மகேந்திரா சார்த்தி அபியான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பேஜுக்கு போனீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டார்ட் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம்
நீங்கள் இந்த ரெக்வயர்ட் டீட்டெயில்ஸ் உங்களோட நேம் அதர் பர்சனல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் டைப் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எங்கே எந்த டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அந்த விஷயங்களை நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணுங்கள். முடிச்சுட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதை வந்து நீங்கள் எஸ் கொடுக்கணும். சரிங்களா? சரி, நீங்கள் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி டிக்ளரேஷன் கொடுக்கணும், ஒப்புதல் கொடுக்கணும். அது முடித்தோடனே நீங்கள் அதை ப்ரிவ்யூ பண்ணலாம். ப்ரிவ்யூ பண்ணி முடிச்சிட்ட பிறகு இது எல்லாமே ஓகே, நீங்கள் டைப் பண்ணது என்ட்ரு பண்ணது எல்லாமே ஓகேன்ற பட்சத்தில் அதை நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு சப்மிட் ஆகிடும். சப்மிட் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கான ஒரு மெசேஜ் வந்து மொபைல்லையோ இல்லை உங்களுடைய மெயில்லையோ வந்து சேரும். சரிங்களா? முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த buddyforstudy.com அப்படிங்கிற ஒரு வலைத்தளத்துக்குள்ளே இந்த ஒரு மகேந்திரா சாரதி அபியான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கான இறுதி நாள் 30 ஜனவரி 2025. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 ஜனவரி 2025க்குள்ளே இந்த ஒரு மகேந்திரா சாரதி அபியான் ஸ்காலர்ஷிப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். குறிப்பாக ட்ரக் டிரைவர்ஸோட பெண் பிள்ளைகளுக்கு இந்த உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. இந்த உதவித்தொகையை பெற்றுக்கொண்டு உங்கள் எதிர்காலத்தை சிறப்பான, வளமான, செழிப்பான எதிர்காலமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி.